ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கு, எப்படி எக்ஸாமினேஷன் நடக்கும், எக்ஸாமில் என்னென்னலாம் கேட்பாங்க, என்ன ஏஜ் லிமிட்டு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். அதற்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். பேசிக் இன்ஃபர்மேஷனாச்சும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றது தான். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ. ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபரும் கேட்டுன்னு இருந்தீங்க, ப்ரோ நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன ஏதுன்ட்டு. இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க, பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான். இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க, உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/8/2025. ஓகேவா, ஆகஸ்ட்டு 13ஆம் தேதி வரலும் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தாலும் அதுக்கப்புறம் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரலும் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதற்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் குரூப் 4 எழுதி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப உடனே குரூப் டூவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ண எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இப்போ வேக்கன்சி பற்றி பார்த்துடலாம். குரூப் டூ சர்வீசஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரு, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, அப்புறம் இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க ப்ராபேஷன் ஆஃபீஸரு, சப் ரிஜிஸ்டர். இந்த வாட்டி கொஞ்சம் இதிலலாம் வேகன்சி கம்மியாக தான் இருக்குது. பட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் 2024 ரிலீஸ் பண்ண குரூப் டூ ஏக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா நேற்று ஒரு இதே மாதிரி ஒரு பிடிஎஃப் விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால தான். ஓகேவா, அந்த மாதிரி வேக்கன்சிஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால வேக்கன்சி கம்மியா இருக்கேன்றது பார்க்காதீங்க. பட் நெறைய பேர் இந்த சப் ரிஜிஸ்டர், ப்ராபேஷன் ஆஃபீசரு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இந்த வேக்கன்சி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியா தான் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்டர் போஸ்ட்டுகளுமே இருக்கு. சரிங்களா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 50 வேக்கன்சிஸ் இருக்கு குரூப் 2ல. குரூப் 2ஏல சீனியர் இன்ஸ்பெக்டரு, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரு, ஆடிட் இன்ஸ்பெக்டரு. இந்த குரூப் 2ஏக்கெல்லாம் என்னென்ன டிஃபரன்ஸ் என்ன ஏதுன்னு நான் செப்பரேட்டா வீடியோஸ் அப்டேட் பண்றேன். ஓகேவா, எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கினீங்கன்னா, நான் அதிலேயே அப்டேட் பண்றேன் எல்லாமே. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட். ஓகேவா, இந்த எதுலன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டாக்ஸ்ல வருது. இதுல பாருங்க, டிவிஷன் வைஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேக்கன்ட்ஸ் ஓரளவுக்கு குடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸ் இருக்கு. நீங்க டிபார்ட்மெண்ட்ஸ் இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளர்க் வேக்கன்சியுமே இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் இருக்கு, அக்கவுண்டன்ட் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா இது ஒரு 595. குரூப் 2 ஒரு 50, இது ஒரு 595. ஓகேவா, இவ்வளோ தான் வேக்கன்சிஸ் குடுத்துருக்காங்க. பட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு கூட போன வருஷத்துது நேத்து ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். ஏஜ் லிமிட் செக் பண்ணிக்கோங்க. குரூப் 2 பொறுத்தவரையிலும் ஒரு போஸ்ட்டுக்குமே வேரி ஆகுது. மினிமம் 18 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில போஸ்ட்டுல ப்ராபேஷன் ஆஃபீசர்கெல்லாம் 22 மினிமம் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் 32 வரலும் குடுத்துருக்காங்க. அதே மாரி டிசபிலிட்டி பெர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஸ்ட்ரிபியூட் வீடியோக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்சேஷனுமே இருக்கு. சரிங்களா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது ஒரு போஸ்ட்டுக்குமே வேரி ஆகும். ஒரு சில போஸ்ட்டுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்டே கிடையாது. தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் குரூப் 2 ஏல பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி கம்பல்சரி தேவைப்படும். சரிங்களா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்ல பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி படிச்சவங்க கேட்டிருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த எம்.ஏ டிகிரி சோசியல் ஒர்க்ல படிச்சிருக்கலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்க எதுல ஒண்ணு நீங்க படிச்சது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்டின்ட்டு. ஓகேவா, ஏதேனும் ஒரு டிகிரி போஸ்ட்டுகளும் இருக்கு. அதே மாதிரி செப்பரேட்டா உங்களது நீங்க படிச்ச டிபார்ட்மெண்ட் அதுவுமே இருக்கு. ஓகேவா, ஆக்சுவலா அதிலேயே பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்ளை பண்ற வீடியோவுமே அப்டேட் பண்றேன். அதுலயுமே பார்த்தீங்கன்னா, அதுவே சப்ஜெக்ட் வைஸ் இந்தந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் அப்டின்ற மாரி எடுத்துக்கும். சரிங்களா, ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர்லாம் பாருங்க, எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ராபேஷன் ஆஃபீஸரும் குடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆனா கம்பல்சரி பெரும்பாலும் எல்லாத்துலயும் டிகிரி இருக்கும். ஒரு சிலது மாஸ்டர் டிகிரியுமே இருக்கும்.
சரிங்களா? இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல பாருங்க. ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்து டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாரி நம்ம எல்லாருமே வெயிட் பண்றது வந்து ஒரு ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு ஓகேவா? அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுலர் டிகிரி எதுலன்னா சயன்ஸு அப்படி இல்லன்னா இன்ஜினியரிங் ஓகேவா? எது ஒண்ணுத்துல வந்து நீங்க படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க கீழ. அதாவது சயன்ஸ்ல வர அந்த டிகிரிஸ் பேர்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்ஜினியரிங்க பொறுத்தவரையில ஆல் இன்ஜினியரிங்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க வந்து அந்த அக்ரிகல்ச்சர் இப்ப இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே அப்டின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாரி நீங்க வந்து அந்த ஆர்மி சர்வீஸ்ல இருந்து லேண்ட் ஃபோர்ஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வந்து குடுக்கப்படும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபாரஸ்ட்ருக்கு இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. பொ பொறுத்தவரையிலும் அந்த இது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, மேலு, ஃபீமேலுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மென்ட் ஓகேவா? இத வந்து பார்த்துக்கோங்க. நீங்க எந்த கம்யூனிட்டியோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அதே மாரி விஷுவலுமே வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். வழக்கம் போல இதற்கு அப்ளை பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில நம்ம எப்படி ஆல்ரெடி இப்ப தானே குரூப் 4 அப்ளை பண்ணியிருப்போம். அதே மாரி தான். யாருக்காச்சும் அப்ளை பண்ணாலும் சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி தரேன். அதே மாரி இதற்கான எக்ஸாமினேஷன், பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அதான் செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்க போகுதுல்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சாரி லாங்குவேஜ் 100 கொஸ்டினும், ஜெனரல் ஸ்டடீஸ் 75ம், ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி 25 டோட்டலா 200 கொஸ்டினுக்கு 300 மார்க்கு. இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகேவா? 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் சரியா? ஓஎம்ஆர் ஷீட்ல தான் வந்து நடக்கப் போகுது. மெயின் எக்ஸாமினேஷன பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் டெஸ்ட்டும், ஜெனரல் ஸ்டடீஸும் வந்து வரும். சரிங்களா? இதிலேயே வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. மார்க்ஸு, அப்புறம் எவ்வளோ நேரம் எக்ஸாம்ன்றது. சரியா? அதே மாரி குரூப் 2ஏக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும். ஜெனரல் ஸ்டடீஸ் வரும். அதுக்கப்புறம் ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்து வரும். ஓகேவா? அது வந்து பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஸ் இருக்கு 2த்துக்குமே. அத வந்து பார்த்துக்கோங்க. அதே மாரி டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதே மாரி இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேவா? அது மாரி வந்து இருக்கு. ஆனா குரூப் 2ல பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாமினேஷன்ல 2மே வந்து டிஸ்கிரிப்டிவ் தான். ஓகேவா? குரூப் 2ஏல மட்டும் தான் வந்து உங்களுக்கு அந்த அப்ஜெக்டிவ் டைப் வந்து வருது. சரிங்களா? இது எல்லாமே வந்து பேசிக்கான ஒண்ணு தான். நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டா வந்து வீடியோஸ் வந்து போட்டுன்னு இருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சில அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆஸ் யூசுவல் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். அதே மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கு. இப்ப எப்படி நம்ம குரூப் 4 வந்து எழுதுனோம் இல்லையா? அதே மாரி தான். ஓகேவா? நெறைய இடத்துல இருக்கு. நீங்க எங்கனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாம் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷனுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு 7 பிளேஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? அத வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இதற்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 13 ஓகேவா? ஆகஸ்ட் 13 வரலும் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ஒரு 2 நாள் கழிச்சு கூட தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. பட் ரொம்ப லேட்டாவும் வந்து அப்ளை பண்ணாதீங்க. சர்வர் இஷ்யூ இருக்கவுமே வந்து வாய்ப்பு இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் பெரும்பாலும் வந்து நல்லாவே தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? கரெக்ட்டா வந்து பார்த்து 1த்துக்கு 2 வாட்டி பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.